Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. Reasoning workshop la அடுத்ததா seating arrangement part 2 ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்கு ஆனா part 2. So இதுலயும் some interesting problem நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க let's get into it. Before that, for more videos என்னோட profile Unacademy ல follow பண்ணி என்னோட previous plus and special classes நீங்க பார்த்துக்கலாம். And if you're interested in the plus subscription na please go for it. Talk and Mock அல்லது narration என்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். Recent IMPS clerical காகவும் SBI PO prelims காகவும் நம்ம we have started courses along with me. நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் இங்கே நிறைய கோர்ஸ் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் செக் தோஸ் கிளாஸஸ். அண்ட் ஆஸ்க் டவுட் பை Unacademy is also available. You can ask your doubts by sharing the photo or also screenshot. And Unacademy come back every Sunday 10 AM. Okay, so don't miss it. So இந்த செம்ம பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ண முயற்சிக்கலாம். ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கோங்க. அப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பட் நவ் ஸ்ட்ரெயிட் அவே நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போயிடலாம். Okay, so 8 players sitting in a row, all of them are facing north direction. Okay, நல்ல விஷயம். சேம் ஆர்டரில் பட் அவங்க எல்லாருமே ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாட்றாங்க. டிஃப்ரெண்ட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன சொல்கிறாங்க, டி சிட்ஸ் 5th to the right of one who makes 31 runs. இட்ஸ் ஒரு ஹியூஜ் கேப் இருக்குது. அதனால் இதுலேருந்தே நம்ம செம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. டி வந்து 5th to the right of one who makes 31 runs அப்படின்றாங்க. தொடர்ந்து படிக்கும்போது the one who makes 31 runs does not sits at the extreme end அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ மொத்தமாக 8 பேர் அப்படின்னு வச்சுப்போமே. உங்களுக்கு புரியறதுக்காக நான் எடுத்தோன்னே நான் எப்பயுமே டயக்ராமே போட மாட்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு. பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு தடவை மட்டும். ஓகே, ஸோ 8 பேர் இல்லையா. ஸோ இப்போது 31 கார்னரில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போது 31 இங்கே வைக்கலாம். வச்சுட்டா 1 2 3 4 5 இங்கே டி வரும் இல்லையா. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டியில் 31 இங்கேயும் வைக்கலாம். வச்சு 1 2 3 4 5. ஏன்னா 31 தானே எக்ஸ்ட்ரீமெண்ட் வராதுன்னாங்க, டி எக்ஸ்ட்ரீமெண்ட் வராதுன்னு நம்ம சொல்லலையே. ஸோ இனிஷியலாகவே இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2 பாசிபிலிட்டி போய் தான் ஆகணும். அடுத்தது there are 2 players sits between 31 runs and Fன்றாங்க. ஸோ 31க்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேர் இருக்கணுமா. இந்த பக்கம் வைக்க முடியாது, அப்போ கண்டிப்பாக இங்கே தான் வச்சாகணும். அதேமாரி இங்கேயும் இந்த பக்கம் வைக்க முடியாது, ஸோ கண்டிப்பாக இங்கே தான் வச்சாகணும். Can you get my point? Yes. அடுத்தது the one who makes 17 runs sits second to the left of G அப்படின்றாங்க. ஜியோட செகண்ட் டு த லெஃப்டில் தான் யார் உட்காந்துருக்காங்களாம், 17 runs அடிச்சவர் உட்காந்துருக்காராம். பட் ஜி who is not an immediate neighbor of D அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, டியோட இமீடியட் நெய்பர் ஜி கிடையாது. ஓகே, அப்போது ஜி எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், ஜி எங்கே வைக்கலாமா, ஜி எங்கே வச்சா செகண்ட் டு த லெஃப்டில் ஆல்ரெடி 31 இருக்கார். ஸோ வி காண்ட். ஸோ ஜி எங்கே வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா 1 2 எஸ் 17 இங்கே வைக்கலாம். ஓகே, ஜி எங்கே வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா 1 to 17 ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஜி டஸ் நாட் மேக் 31 ரன்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஜி வைக்க முடியும், அது இந்த இடம் தான். ஏன்னா ஜி எங்கே வச்சிங்கன்னா இது 31 17 ஆகாது. ஜிஏ வைக்கக்கூடாது, டியோட இமீடியட் நெய்பர் கிடையாது. ஜிஏ இங்கேயே வச்சா 31, ஜி வந்து 31 இல்லைன்ட்டாங்க. அப்போது இந்த பாசிபிலிட்டியில் ஜிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான். ஸோ ஜியை ஃபிக்ஸ் பண்ண அதே கையோட 17 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதேமாரி இங்கே பார்த்தா ஜி எங்கேயும் வைக்க முடியாது, ஜி எங்கேயும் வைக்க முடியாது. அதேமாரி ஜி எங்கேயும் வைக்க முடியாது, ஏன்னா 31 இருக்குது. அப்போ இங்கேயும் ஜி வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஜியை போட்ட அடுத்த வேகத்தில் நம்ம 17 போட்டுருணும். ஓகேவா. எஸ். அடுத்ததா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரன்ஸ் ஆஃப் த இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஜி இஸ் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோட நெய்பர்ஸ்னால் 31 இன்னொருத்தரும் 9 டிஃப்ரென்ஸ் வரணுன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கோர் 40, அதுதானே 9 டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. அப்போ கன்ஃபார்மாக இது 14 சொல்லலாமா, இங்கேயும் கன்ஃபார்மாக இது 14 சொல்லலாமா. எஸ். அடுத்து the one who makes 22 runs is not an immediate neighbor of F. F-ஓட immediate neighbor கிடையாது. ஸோ 22 இங்கே வராதுன்றாங்க. அதேமாதிரி 22 இங்கே வராதுன்றாங்க. there are 2 players sits between A and the one who makes 22 runs. ஏக்கும் 22 ரன்ஸுக்கும் நடுவில் 2 பேர் இருக்கணுமா. ஓகே, நிறைய பாசிபிலிட்டிஸ். எனிவே அடுத்தது neither F nor G makes 22 இங்கேயும் வராது, 22 இங்கேயும் வராது. அதனால் புரிஞ்சுங்க. ஓகேவா. எஸ். சரி, அடுத்து போயிடலாம். The runs made by C and the runs made by H both are more than the runs made by A அப்படின்றாங்க. ஏவை விட C அடிச்ச ரன்னும் அதிகம், H அடிச்ச ரன்னும் அதிகம். அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். C H ரெண்டுத்தையும் கூட்டினா ஏவோட அதிகம் கிடையாது. பாருங்க, both are அப்படின்னு அர்த்தம், 2 பேருமே ஏவை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ C is not an immediate neighbor of D. ஓகே, ஸோ C கன்ஃபார்மாக இங்கே வராது, இங்கே 2 இடத்துலையுமே வராது. அடுத்தது only one player sits between B and the one who makes 42 runs அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா B எங்கே வைக்க முடியுமா, முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி 31 இருக்குது. B எங்கே வைக்க முடியுமா, B எங்கே வச்சாக்க
என்ன பண்ண முடியும்? ஒன்லி ஒன் பிளேஸ் இட்ஸ் பிட்வீன் பி அண்ட் 42 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 42 வைக்கலாம். ஓகே, மோர் தென் ஒன் பிளேயர் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் த ஒன் ஹூ மேக்ஸ் 13 ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 13 ரன்ஸ்க்கும் அவருக்கும் மோர் தென் 1% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ பியை எங்கே வச்சு பார்க்கலாம்? ஈவன் நம்ம பியை நிறைய இடங்களில் வைக்கலாம். ஓகே, ஸோ ஈவன் பி எங்கே வச்சு கூட 42 இங்கே போடலாம். பியை வைக்கிறதுக்கு இது ஒரு இடம், இது ஒரு இடம், 2 இடம் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பி இங்கே வச்சா 42 இங்கே போடணும் இல்லையா? ஸோ 42 போட்ட கையோட மோர் தென் 1% தான் 13 இருக்கணுன்றாங்க. ஸோ 13 இங்கே இருக்கலாம் அல்லது 13 இங்கே இருக்கலாம். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஓகேவா? இப்போ அந்த ஏக்கும் 22க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஏக்கும் 22க்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏவை இங்கே வைக்க முடியுமா? முடியாது. ஏவை இங்கே வைக்க முடியுமா? ஏவை நீங்கள் இங்கே வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகணும்? 22 இங்கே போடணும் இல்லையா? எஸ், ஃபைன். ஸோ 22 இங்கே போட்டிங்க. சி இங்கே வராது, 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் சி வரப்போகுது. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இப்போது ஏக்கும் 13 நடுவில் எக்ஸ்ட்ரா 1% இருக்கும், மோர் தென் 1%. ஓகே, அப்போது மேபி 13 இங்கே வரலாம் அல்லது 13 இங்கே வரலாம். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஓகே, அண்ட் தென் ஏ வந்து 31, சி அண்ட் ஹெச் அவங்க 2 பேரோட அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த க்ளூ படி the one who makes 22 runs is not an immediate neighbor of F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. neither F nor G makes 22. இந்த க்ளூ மறந்துடும். neither F nor G makes 22 runs. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல 22 வைக்க முடியாது இல்லையா? உடனே பிஏ போய் கலைச்சிட வேண்டாம். உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிஏ கலைக்கக்கூடாது. ஏவை மட்டும் கலைச்சி இங்கே போட்டு பார்க்குறோம். ஏவை இங்கே போட்டு பார்த்தா 22 இங்கே வரணும், அப்படி தானே? ஸோ 22 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்டதுக்கு பிறகு எஃப் அண்ட் ஜி 22 ரன்ஸ், எஃப்எம் ஜியும் 22 ரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது டெஃபினட்டாக சியை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, அப்படி தானே? ஏன்னா சி இஸ் நாட் an immediate neighbor of T. ஸோ சியை எங்கேயோ அல்லது சியை எங்கேயோ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் சி அண்ட் ஹெச் 2 பேருமே ஏவோட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 40க்கு மேலே இருக்கிற ஒரே 2 நம்பரே 42, 48 தான். ஆனால் ஆல்ரெடி 42 ஜி யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி சியும் ஹெச்சும் ஏவோட அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க? அப்போது இங்கே என்ன ஆகுது? என்டையராக தப்பாகுது. ஃபர்ஸ்ட்லேருந்தே பிலேருந்தே இப்போ நம்ம கலைக்கலாம். See, we are not straight away giving the answers. We are explaining. While in exam also நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பி இங்கே வைக்க முடியல, பி எங்கேயும் வைக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போது நான் பிஏ இங்கே வைக்கிறேன். வச்சா 1 to 17 அங்கே இருக்குது. 1 to சாரி ஃபஸ்ட்டு ஒன்லி 1% இட்ஸ் பிட்வீன் பி இங்கே வச்சோம் வரல, பி இங்கே வச்சோம் 42 வரல. ஏன் பி இங்கே வச்சு 42 இங்கே கூட போடலாம் இல்லையா? வரிசையாக வரும். பி இங்கே வச்சு 42 இங்கே கூட போடலாம் இல்லையா? எஸ், ஓகே. ஸோ இப்படி போட்டதுக்கு பிறகு ஏ அண்ட் 22 நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை? ஏ அண்ட் 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஏவை இங்கே போட்டால் 22 ஜிக்கு வரும். ஆனால் நெய்தர் எஃப் நார் ஜி 22ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ வைக்க முடியாது. சரி, ஏவை இங்கே போடலாமான்னு பார்த்தா 40 இருக்குது, அங்கேயும் முடியாது. சரி, இப்போது திருப்பி ஏவை இங்கே வச்சிங்கனாலும் ஜிக்கு தான் திருப்பி அந்த 22 வரும். அப்போ ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்குது ஏ வைக்கிறதுக்கு. இந்த பாசிபிலிட்டியில் இங்கே ஏ வச்சிங்கன்னா இங்கே தான் 22 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏ 40 ஆகிடுறாரு, அப்போ சியும் ஆச்சும் அதோட அதிகமாக இருக்கணும். அண்ட் சி வேறு இங்கே வராதுன்னு இமீடியட் நெய்பர் ஆஃப் டி கிடையாது. அப்போ கன்ஃபார்மாக சி இங்கே தானே வரணும், விச் இஸ் மோர் தென் ஏ. அப்போ ஹச் இங்கே வரணும். ஏன்னா ஹச் வந்து 17 இருக்க முடியாது, 40க்கு மேலே இருக்கணும். 40க்கு மேலேனா 42 ஆல்ரெடி ஆக்குபைடு, அப்போ இது 48 அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1 பிளேயர் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் 13ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போது எஃப் தான் அந்த 13 நம்ம முடிவு பண்ணிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கோர் என்னது? 13, 17, 22 முடிஞ்சிருச்சு, 26 தான் ஜி. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்டிட்டி என்னது? இ. I hope this problem was very interesting. Okay, so this is how you should solve even in your exams also. எப்படி நம்ம பாசிபிலிட்டிஸை, ஏன்னா என்கிட்ட பேனா இருக்குது, கலைச்சி போடுறேன், ஏன்னா என்கிட்ட பெரிய நோட் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வச்சு பார்த்து வருதா மனசுலேயே கூட வச்சு பார்த்து என்ன பண்ணலாம், எலிமிட் பண்ணலாம். இப்போ நான் மனசுலேயே வச்சு பார்த்து உங்களுக்கு எலிமிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு புரியாது இல்லை, அதெல்லாம் நம்ம வச்சு காமிக்கிறோம். பாரு இப்படி வச்சா அப்படி எலிமினேட் ஆகுது, பாரு இப்படி வச்சா அப்படி எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். பட் நீங்கள் எக்ஸாம் எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, வெறுமனே திங்க் பண்ணி வராதுன்னு சொன்னால் டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த ப்ராப்ளம் இஸ் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். Pause this video and solve this problem. Okay, so we'll see you in the next video. Thank you so much.